புதிய ஏற்பாடு மத்தேயு 655. மத்தேயு 1:21 படி, தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்க தம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த பூ உலகிற்கு அனுப்பின எங்கள் பிதாவே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 656. மத்தேயு 3:17 படி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று இயேசுவானவர் ஞான ஸ்நானம் எடுக்கும்போது வானத்திலிருந்து உரைத்த கர்த்தரே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 657. மத்தேயு 4:23 படி, கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கின இயேசுவே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 658. மத்தேயு 5:3 படி, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று போதித்த இயேசுவே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 659. மத்தேயு 5:4 படி, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று போதித்த இயேசுவே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 660. மத்தேயு 5:5 படி, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்று போதித்த இயேசுவே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 661. மத்தேயு 5:6 படி, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று எங்களுக்கு போதித்த இயேசுவே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 662. மத்தேயு 5:7 படி, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று எங்களுக்கு போதித்த இயேசுவே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 663. மத்தேயு 5:8 படி, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று எங்களுக்கு போதித்த இயேசுவே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 665. மத்தேயு 5:10 படி, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று எங்களுக்கு போதித்த இயேசுவே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 666. மத்தேயு 5:11 படி, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள் என்று எங்களுக்கு போதித்த இயேசுவே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 667. மத்தேயு 5:12 படி, சந்தோஷப்பட்டு களிகூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும், உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே என்று எங்களுக்கு போதித்த இயேசுவே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 668. மத்தேயு 5:16 படி, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது என்று எங்களுக்கு போதித்த இயேசுவே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 669. மத்தேயு 5:17 படி, நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்த இயேசு கிறிஸ்துவே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 670. மத்தேயு 5:18 படி, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாயிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாயிலும் ஒளிந்து போகாது என்று எங்களுக்கு போதித்த இயேசுவே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 671. மத்தேயு 5:19 படி, கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறியதொன்றையாயிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவனாயிருப்பான், எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான் என்று எங்களுக்கு போதித்த இயேசுவே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 672. மத்தேயு 5:22 படி, தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான், தன் சகோதரனை வீணனென்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான், மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்திற்கு ஏதுவாயிருப்பான் என்று
எங்களுக்கு போதித்த இயேசுவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 673 மத்தேயு 5:29-30 படி, உன் வலது கண் இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும். உன் வலது கை இடறல் உண்டாக்கினால் அதை தரித்து எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும் என்று எங்களுக்கு போதித்த இயேசுவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 674 மத்தேயு 5:37 படி, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் என்று எங்களுக்கு போதித்த இயேசுவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 675 மத்தேயு 5:39 படி, தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கணத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கணத்தையும் திருப்பிக் கொடு. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே என்று எங்களுக்கு போதித்த இயேசுவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 676 மத்தேயு 5:44 படி, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று எங்களுக்கு போதித்த இயேசுவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 677 மத்தேயு 5:48 படி, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள் என்று எங்களுக்கு போதித்த இயேசுவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 678 மத்தேயு 6:3 படி, நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார் என்று எங்களுக்கு போதித்த இயேசுவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 679 மத்தேயு 6:6 படி, நீயோ ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல் வீண் வார்த்தைகளை அலப்பாதையுங்கள், அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதீர்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் என்று எங்களுக்கு போதித்த இயேசுவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 680 மத்தேயு 6:9-13 படி, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமேன் என்று ஜெபம் பண்ண வேண்டிய விதத்தை எங்களுக்கு போதித்த இயேசுவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 681 மத்தேயு 6:14-15 படி, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தார், உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தார், உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார் என்று எங்களுக்கு போதித்த இயேசுவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 682 மத்தேயு 6:17-18 படி, நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார் என்று எங்களுக்கு போதித்த இயேசுவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 683 மத்தேயு 6:20-21 படி, பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதுமில்லை, அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும் என்று எங்களுக்கு போதித்த இயேசுவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 684
மத்தேயு 6:22-23 படி, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும் என்று எங்களுக்கு போதித்த இயேசுவே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 685 மத்தேயு 6:27 படி, கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான் என்று எங்களுக்கு போதித்த இயேசுவே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 686 மத்தேயு 6:31-32 படி, என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று எங்களுக்கு போதித்த இயேசுவே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 687 மத்தேயு 6:33 படி, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று எங்களுக்கு போதித்த இயேசுவே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 688 மத்தேயு 6:34 படி, நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும் என்று எங்களுக்கு போதித்த இயேசுவே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 689 மத்தேயு 7:1 படி, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள் என்று எங்களுக்கு போதித்த இயேசுவே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 690 மத்தேயு 7:5 படி, மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய் என்று எங்களுக்கு போதித்த இயேசுவே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 691 மத்தேயு 7:7 படி, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று எங்களுக்கு போதித்த இயேசுவே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 692 மத்தேயு 7:11 படி, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயமல்லவா என்று எங்களுக்கு போதித்த இயேசுவே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 693 மத்தேயு 7:12 படி, மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம் என்று எங்களுக்கு போதித்த இயேசுவே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 694 மத்தேயு 7:14 படி, ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கவும் வழி நெருக்கமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று எங்களுக்கு போதித்த இயேசுவே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 695 மத்தேயு 7:21 படி, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று எங்களுக்கு போதித்த இயேசுவே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 696 மத்தேயு 7:24 படி, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று எங்களுக்கு போதித்த இயேசுவே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 697 மத்தேயு 7:28-29 படி, வேத பாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் போதித்த இயேசுவே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 698 மத்தேயு 8:3 படி, தமது கையை நீட்டி குஷ்டரோகியை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி குஷ்டரோகியை சொஸ்தமாக்கின இயேசுவே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 699 மத்தேயு 8:15 படி, பேதுருவின் மாமியின் கையை இயேசு தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று, அவள் எழுந்திருந்து
அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். ஆகவே என் இயேசுவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 700 மத்தேயு 8:16 படி அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கின இயேசுவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 701 மத்தேயு 8:26 படி அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டி மிகுந்த அமைதல் உண்டாக்கின இயேசுவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 702 மத்தேயு 9:22 படி தம்மை தொட்ட 12 வருடங்களாக பெரும்பாடுள்ள ஸ்திரீயை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி சொஸ்தமாக்கின இயேசுவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 703 மத்தேயு 10:1 படி தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்த இயேசுவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 704 மத்தேயு 10:42 படி சீஷன் எனும் நாமத்தை நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று போதித்த இயேசுவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 705 மத்தேயு 11:5 படி குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. இவற்றையெல்லாம் செய்கிற எங்கள் இயேசுவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 706 மத்தேயு 11:28 படி வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி எங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிற இயேசுவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 707 மத்தேயு 14:19 படி ஜனங்களை புல்லின் மேல் பந்தியிருக்க கட்டளையிட்டு 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களிடத்தில் கொடுத்து 5000 பேருக்கும் மேற்பட்ட ஜனங்களை போஷித்த எங்கள் இயேசுவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 708 மத்தேயு 14:36 படி உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். ஆகவே எங்கள் இயேசுவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 709 மத்தேயு 15:28 படி இயேசு கானானிய ஸ்திரீயிடம், ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்று சொல்லி அந்நேரமே அவள் மகளை ஆரோக்கியமாக்கின எங்கள் இயேசுவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 710 மத்தேயு 16:18 படி நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று பேதுருவுக்கு வாக்குரைத்த இயேசுவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 711 மத்தேயு 16:19 படி பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன், பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று வாக்குரைத்த இயேசுவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 712 மத்தேயு 17:20 படி கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று விசுவாசத்தை குறித்து போதித்த இயேசுவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 713 மத்தேயு 18:4 படி சிறு பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான் என்ற உம்முடைய வார்த்தைகளுக்காக இயேசுவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 714 மத்தேயு 18:19 படி உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாலும் பூமியிலே ஒருமனப்பட்டு இருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று போதித்த இயேசுவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 715 மத்தேயு 19:29 படி என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது
தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் தரித்துக் கொள்ளுவான் என்று போதித்த இயேசுவே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். 716 மத்தேயு 20:28 படி ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் அந்த மனுஷகுமாரனே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். 717 மத்தேயு 21:22 படி நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையை கொடுத்த இயேசுவே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். 718 மத்தேயு 25:21 படி உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று எங்களை எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசிக்க செய்த இயேசுவே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். 719 மத்தேயு 25:40 படி மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று போதித்த இயேசு கிறிஸ்துவே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். 720 மத்தேயு 28:5-6 படி நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்றபடி உயிர்த்தெழுந்த இயேசுவே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். 721 மத்தேயு 28:18 படி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று எங்களுக்கு கட்டளையிட்ட இயேசுவே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். 722 மத்தேயு 28:20 படி நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று எங்களோடு இருக்கும் இயேசுவே உமக்கு